வெல்கம் டு NTA கிரியேஷன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சுகர் கேன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இதை பார்த்து நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் வீடியோ. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 5 வச்சுக்கோங்க. ஓகே, 5 வச்சாச்சு. இல்லை மட்டு வைக்கக்கூடாது. சாரி கைஸ், மட்டு வெட்டிக்கோங்க. மட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கீழே நோண்டணும். இருங்க, இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கீழே 5 நோண்டணும். 1 2 3 4 5. ஓகே, 5 நோண்டியாச்சா. இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இங்கே ஊற்றுங்க. வாட்டர் வருதா, மொத்தமாக சமமாக அளவுக்கு வர மாதிரி வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நின்றுச்சா, வாட்டர் ஃப்ளோ ஆகுறது. இப்படி நின்னோடனே இப்போ தண்ணியில் விட்டேன். இப்போ ஏஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டஃப் பிரிக்குன்றத இங்கேருந்து வச்சுனே வாங்க. இதே மாதிரி 5 வைக்கணும். ஓகே, 5 வச்சிட்டிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பிஸ்டன் இதோ இந்த மேலே உட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டோனுக்கு மேலே உட்டு மாதிரி, அது பேர் பிஸ்டனு. அதை இங்கே வச்சிடணும். அதே மாதிரியே 5, அதுவும் ஃபேஸ் பண்ண மாதிரி, தண்ணியை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு அப்சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம பின்னாடி இருக்கிறத பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த ரெட் கலர் டாட் பின்னாடி வரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரிக் எடுத்து பிஸ்டனுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ரெட் ஸ்டோன் டஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை சுற்றி கவர் பண்ண போகிறோம். டஃப் பிரிக் வச்சு, இல்லை ஒரு பிளாக் விட்டு கவர் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. எத்தனை பிளாக்கு கவர் பண்ணணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம மேலே 4 பிளாக் வைக்கலாம். இல்லை 3 பிளாக் போதுமோ? சரி பார்ப்போம். இங்கே ஒரு செஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், ஒரு செஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிற எல்லாமே செஸ்ட்டில் சேரும். ஓகே, இப்போ டஃப் பிரிக் வச்சு செஞ்சுக்கோங்க. மொத்தமாக இப்படி அடுக்கிக்கோங்க. 3 போதும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறத வெட்டிடுவோம். ஒழுங்காவா? மேலே இருக்கிறத வெட்டிப்போம் அப்புறமா. ஓகே, கரெக்டாக இங்கே வச்சு. ஓகே, அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க, ஒரு பில்டிங் மாதிரி. ஓகே, அப்படியே கவர் பண்ணினே வருவோம். ஃபுல்லாக இப்படியே இந்த தண்ணி வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. ஓகே, தண்ணி வரைக்கும் கவர் பண்ணியாச்சா. அப்போ மேலே 3 பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. 3 பிளாக்ஸு 1 2 3. ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகே, ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி பொறுமையாக, ரொம்ப டைம் ஆகுது. பொறுமையாக வச்சு இந்த மாதிரி அடிக்கிடுவோம். இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பறக்கிறத நிறுத்திட்டு இதில் வச்சுட்டு வைப்போம். டக்குன்னு வைக்கணும் சீக்கிரம். 3 பிளாக்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுட்டு ஜம்ப் பண்ணி வைங்க. ஓகே, இன்னொரு பிளாக் வைங்க. இன்னொரு பிளாக். அவ்வளோதான், அந்த பிளாக் எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, மிரர் தெரியுமா, மிரர் அதை எடுத்துக்கணும். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. சுகர் கேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிரர் எடுத்து வைப்போம். ஓகே, இப்போ நம்ம மிரர் எடுத்துப்போம். ஓகே, மிரர் எடுத்துக்கிட்டாச்சு. இதை இந்த செஸ்ட்டு கேப் விட்டு வச்சுருங்க. அப்போ தான் செஸ்ட்டில் வர சேரது எல்லாத்தையும் நம்ம வெளிலேருந்தே எடுத்துக்கலாம். ஓகே, செஸ்ட்டு கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பெருசாக ஃபுல்லாக வைடாக போட்டுக்கோங்க. மேலே இருக்க லைன்லேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 இதுக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு 2 இது எடுத்துக்கிறோங்க. 2 மிரர் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, 2 பிரிக்ஸு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சுகர் கேனு இப்படி வளர்ந்துச்சுன்னா, இதை பாருங்கள், வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி வெட்டிடும். புரியுதா? இப்போ எல்லாத்தையுமே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இருங்க, அப்படி உள்ளே போய் வைக்க முடியல. இருங்க, உள்ளே போய் வைக்கிறேன். ஓகே, இங்கே மேலே வச்சு வை.
வச்சாச்சா அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ ஒன்று மேலே ஏறினா கூட வெட்டிடும். இப்போ எல்லாமே நம்ம செஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம போய் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சீக்கிரம். ஓகே, இப்போ போய்ட்டு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்கள், சொல்லலை 5 ஸ்பீக்கர் கேன் சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சேர்ந்துடும். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே முடிவுக்கு வருது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.